அம்மா தீபாவளிக்கு மிச்சர் செய்யட்டா? வேண்டாம், ஓமப்பொடி செய். வாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த கிறிஸ்பியான ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பும் கம்மியாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. இதில் 1.5 கரண்டி அளவுக்கு சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். லேசாக கிளறிட்டு 1 ஸ்பூன் ஓமத்தை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து இதுலேயே மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு பதத்தை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்மளோட அச்சு எடுத்து எண்ணெய் எல்லாத்தையும் தடவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி புளிஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஓமப்பொடி கீழே விழும். மேலே லேசாக எண்ணெய் சலசலப்பாக அடங்கணுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இதே மாதிரி எல்லாமே புளிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆகிடும். எங்கள் மாமனாருக்கு இந்த ஓமப்பொடினா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஓமப்பொடி பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.